ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், ஒரு தந்தை நினைவு செய்வதில்தான் உழைப்பு இருக்கின்றது, முயற்சி இருக்கின்றது. வேறு அனைவரையும் நினைவை விட்டுவிட்டு ஒரு தந்தை நினைவை செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களது விகர்மங்கள் விநாசமாகும். மேலும் உங்களுக்கு தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தியையும் ராஜ்யத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் கூட பக்தி செய்தோம் என்றால் நாம் தந்தையை, அதாவது இறைவனை அடைந்து விடலாம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் பக்தி செய்பவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், பக்தி மிகவும் உயர்ந்தது என்று புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் ஞானத்தை அடைவதற்கு முன்புதான் அவர்கள் அப்படி நினைக்கின்றார்கள். ஞானம் அடைந்த பின் ஞானத்தின் மூலம்தான் சத்கதி கிடைக்கின்றது என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் பக்தியின் மூலமாகத்தான் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது. அதாவது யார் நிறைய பக்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஞானம் கிடைத்து விடுகின்றது. மேலும் இந்த ஞானம்தான் பக்தியின் பலமாக இருக்கின்றது. ஆகையால் யார் எவ்வளவு பக்தி செய்திருக்கின்றார்களோ அவ்வளவு படிப்பார்கள், அவ்வளவு இந்த ஞானம் அவர்களுக்கு புரியும். மேலும் இதன் மூலம் அவர்கள் சத்கதி அடைகின்றார்கள். ஆனால் ஞானம் கிடைக்கும் வரையில் பக்திதான் சிறந்தது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் பக்தி மார்க்கமோ இப்பொழுது முடிய வேண்டும். ஏனென்றால் தந்தை வந்துவிட்டார். தந்தை நமக்கு ஆஸ்தியையும் ராஜ்யத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் என்றால், இப்பொழுது பக்தி செய்வதனால் ஒரு பலனும் இல்லை. ஞானம் வந்த பிறகு பக்தி செய்வதில் எந்த ஒரு பலமும் இல்லை என்று தந்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். ஆகையால் தந்தை வந்த பிறகு நம் ஞானத்தை நன்றாக படித்து நம் தந்தையின் ஆஸ்தியையும் ராஜ்யத்தையும் பெற வேண்டும். ஆதலால் இந்த தந்தை நினைவில் இருப்பதுதான் உயர்ந்த முயற்சியாகவும் சிறந்த முயற்சியாகவும் இருக்கின்றது. அதாவது ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி.